பேண்ட்ரி க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது கொஞ்சம் கிட்னி பீன்ஸ் நான் யூஸ் பண்ணவே இல்லைன்னு. சரின்னு அதை ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த ராஜ்மாவை மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம் இது 3ம் போட்டு நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதோட மசாலா வந்து ரொம்ப லைட்டாக இருக்கணும். வானலில் எண்ணெய் காஞ்சதும் நல்ல பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் வதங்கும் போதே கரையணும். அந்த அளவுக்கு பொடியாக இருக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லாயிருக்கும். நான் வந்து டொமேட்டோ பியூரி வந்து அப்படியே அரைச்சிட்டேன். வேக வச்சுலாம் பியூரி பண்ணல. இப்போ அது நல்லாவே வந்து சுருண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் தான் மசாலா போடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு சாந்து, வேணும்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சோலி மசாலா ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதிலே நமக்கு கரம் மசாலா அதெல்லாமே வந்துடும். நான் அதை வதக்கும் போதே பிளாக் கார்டமம் பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், ஷாப்பிங் போர்டில் லேசாக தட்டிட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டேன். பச்சை மிளகா, இது வந்து காரம் இல்லாத பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா வதங்கினதும் வெந்த ராஜ்மாவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ராஜ்மா எந்த அளவுக்கு வெந்திருக்கணும்னா இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே அப்படியே நமக்கு வந்து மெல்ட் ஆகணும். அது இது எல்லாத்தோட கசூரி மேத்தி ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஹாஃப் அண்ட் ஹாஃப் க்ரீம் ஊற்றி 2 நிமிஷம் குக் பண்ணால் நம்ம க்ரீமியான ராஜ்மா ரெடி.